Taste the Daily. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம், புரட்சி தமிழருடைய எழுச்சி பயணம். திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே திரண்டிருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியிலே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமியுடைய வாகனம் வந்து கொண்டிருக்கிறது. இந்த திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு பொறுத்தவரைக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சரும் திருப்பத்தூர் மாவட்ட கழக செயலாளரான கே.சி. வீரமணி பல்வேறு நலத்திட்டங்களை இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்காக செய்திருக்கிறார். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. திருப்பத்தூரிலே அரசு மருத்துவக் கல்லூரி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இந்த மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்ததன் வாயிலாக ஏழை எளிய நடுத்தர சாதாரண அடித்தட்டு விவசாய பெருங்குடி மக்களுடைய பிள்ளைகள் மருத்துவம் படிப்பதற்கும் இங்கே பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பு மக்களும் மருத்துவ வசதி பெறுவதற்கும் நோய்களுக்கான சிகிச்சை பெறுவதற்கும் மிகப்பெரிய அளவிலே அது ஒரு தேவையாக இருக்கிறது. அதனை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அரசு இருக்கிற போது செய்து கொடுத்தது. மாம்பழக்கூழ் தொழிற்சாலை அமைக்கப்படும் என்கிற வாக்குறுதியும் தொடர்ந்து திமுக அரசால் கொடுக்கப்பட்டு இந்த பகுதி மக்கள் வஞ்சிக்கப்பட்டிருப்பதாக விவசாயிகளும் இந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்களும் வேதனை தெரிவித்திருக்கிறார்கள். அரசு பாலிடெக்னிக் கல்லூரி அமைத்து தரப்படும் என்று கூறிவிட்டு இந்த பதைப்போடு புறவழிச்சாலை அமைக்கப்படும், திருப்பத்தூர் ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய திலகம்பாறை அருவி அரசு தளமாக மாற்றப்படும் என்கிற பல்வேறு எதிர்பார்ப்பு கோரிக்கைகள் இங்கே இருக்கிறது. ஆனால் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை ஆளுகிற திமுக அரசு வஞ்சித்து விட்டதாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வேதனை தெரிவிக்கிறார்கள். குறிப்பாக திருப்பத்தூர் தலைமையகமாக கொண்டு புதிய மாவட்டம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு உருவாக்கியது. புதிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், அதே போன்று மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகம், வட்டார போக்குவரத்து அலுவலகம் ஆகியவை கட்டிக் கொடுக்கப்பட்டது. திருப்பத்தூர் நகரம் முழுவதும் காவேரி கூட்டு குடிநீர் திட்டம் துவங்கப்பட்டது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில். அதே போன்று திருப்பத்தூர் நகரிலே பாதாள சாக்கடை திட்டம் துவங்கப்பட்டது. அதே போன்று இந்த திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவிற்கு அரசு மருத்துவமனை மாவட்ட தலைமை மருத்துவமனையாக தரம் உயர்த்தப்பட்டது. திருப்பத்தூர் முதல் ஏரிக்கரை வழியாக மாடப்பள்ளி செல்லக்கூடிய சாலை அமைத்துக் கொடுத்தது கழக அரசு. அதே போன்று புதூர் நாடு, புங்கம்பட்டு நாடு உள்ள பகுதிகளிலே துணை மின் நிலையம் அமைத்துக் கொடுத்தது. பல்வேறு பள்ளிகளுடைய தரம் உயர்த்தப்பட்டது. பல ஆரம்ப சுகாதார நிலையங்கள் துவங்கப்பட்டது. பல கால்நடை மருத்துவமனைகள் இந்த பகுதிக்கு துவங்கப்பட்டிருக்கிறது. ஜவ்வாது மலை சாலை, புதூர் நாடு, அதே போன்று புங்கம்பட்டு நாடு, நெல்லிவாசல் நாடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு இங்கே இருக்கக்கூடிய திருப்பத்தூர் நகராட்சி பகுதிகளிலே நகர மின்மயமாக பணி வழங்கப்பட்டிருக்கிறது. இப்படி பல்வேறு பகுதிகள் வழங்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்கிற புரட்சி தமிழுடைய இந்த எழுச்சி பயணம் ஜோலார்பேட்டை தொகுதி மக்களுடைய கோரிக்கையுடைய பல்வேறு கோரிக்கைகள் நிறைவேற்றும் வகையிலே திருப்பத்தூர் மாவட்டம் உருவாக்கப்பட்டது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே. அதே போன்று இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறு மக்களுடைய எதிர்பார்ப்புக்கு இணங்க திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருப்பத்தூர் மேலே மலையில இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளிலே அதாவது மக்களுடைய கோரிக்கைகளை ஏற்று ஒரு சுற்றுலாத்தலமாக படகுத்தலம் அமைத்துக் கொடுக்கப்பட்டு அனைத்து மக்களும் செல்வதற்கு சாலை வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டு மிகப்பெரிய அளவிலே அந்த பகுதியை ஒரு சுற்றுலாத்தலமாக மாற்றி கொடுக்கப்பட்டிருக்கு. தொழில் சார்ந்து இருக்கக்கூடிய இந்த பகுதியிலே பல்வேறு நலத்திட்டங்கள் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு ஏற்றம் பெறுவதற்கு, மருத்துவ மாணவர்கள் படிப்பதற்கு, அந்த கல்வி வளர்ச்சிக்காக அதிமுக அரசு பல்வேறு சேவைகளை செய்து கொடுத்திருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே பல்வேறு நலத்திட்டங்கள் செய்து கொடுத்ததை இந்த மக்கள் நன்றி உணர்வோடு எண்ணி பார்க்கிறார்கள். குறிப்பாக இந்த மக்களுடைய இந்த எழுச்சியை இன்றைக்கு பார்க்கிற போது ஒவ்வொருவரும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திட்டங்களை அவர்கள் பயன்பெற்றதன் காரணமாக இந்த மக்களுடைய எழுச்சி இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் திறந்திருக்கிறது. மக்களுடைய எழுச்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. திருப்பத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் கடந்த 7 மாதங்களிலே 11 கொலை சம்பவங்கள் அரங்கேறி இருக்கிறது. ஆளுகிற திமுக அரசு அதாவது சட்டம் ஒழுங்கை கோட்டை விட்டிருப்பது என்பதற்கு இந்த மாவட்டத்தினுடைய கொலை சம்பவங்களே முழுமையான சாட்சியாக இருக்கிறது. கடந்த 1 ஆண்டு 7 மாத காலத்தில் 4 கொலை சம்பவங்கள் நடைபெற்றிருக்கிறது. பெண்களுக்கு எதிரான பல்வேறு யூபிசிங் சம்பவங்கள் அதிகரித்திருக்கிறது. இந்த பகுதியை பொறுத்தளவுக்கு திருப்பத்தூர் மாவட்டத்தை பொறுத்தளவிற்கு திமுக ஆட்சியில் வாணியம்பாடி அருகே தேர்வின் போது நிற்காமல் சென்ற அரசு பேருந்து நீண்ட தூரம் சென்று ஓடிக்கொண்டிருந்த போது 12ஆம் வகுப்பு மாணவி, அதாவது 437 மதிப்பெண்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிற ஒரு மாணவி, அந்த பேருந்து வசதி கூட இல்லாத ஒரு அவலநிலை இந்த மாவட்டத்தில் இருந்திருக்கிறது என்று குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக திருப்பத்தூர் மாவட்டம் அரசு தலைமை மருத்துவமனையாக போதிய மருத்துவர் இல்லாத ஒரு நிலையிலே ஒரு குழந்தை 1.5 வயது குழந்தை உயிரிழந்திருக்கிறது. மிகப்பெரிய சோகத்தை இந்த பகுதியில் ஏற்படுத்தியிருக்கிறது. திருப்பத்தூர் அடுத்த முக்கானூர் கிராமத்தை சேர்ந்த அஞ்சலி என்பவர் 1.5 வயது குழந்தை காய்ச்சலால் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் திடீரென உயிரிழந்திருக்கிறது. உறவினர்கள் மருத்துவரோட வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஒரு மருத்துவர் தான் மருத்துவமனையில் ஒட்டுமொத்த நோயாளிகளும் பார்க்கக்கூடிய அவலநிலையில் இருக்கிறது. அது குறித்த காணொலி எல்லாம் வெளியாகி
மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. 5/1/2025 தான் இந்த சம்பவம் அரங்கேறி இருக்கிறது. அதே போன்று இந்த திருப்பத்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய அதாவது ஆரிஃப் நகர் பகுதியிலே வீட்டில் தனியாக வசித்து வந்த பெண்ணை பட்டப்பகுதியில் வீடு புகுந்து தாக்கி கொள்ளை முயற்சியில் ஈடுபட்ட கும்பல் அந்த பெண் கூச்சலிட இரும்பு ராடால் தலைமையில் தாக்கிவிட்டு உயிருக்கு ஆபத்தான நிலையில் 1/8/2025 மருத்துவமனை அந்த பெண் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். பாலியல் வன்கொடுமை, போதைப் பொருள் புழக்கம் என்ற பல்வேறு குற்றச்சம்பவங்கள் இங்கே அரங்கேறிக் கொண்டிருக்கிறது. திமுக அரசை கண்டித்து அதிமுக சார்பில் மாபெரும் கண்டன போராட்டம் முன்னாள் அமைச்சர் பி சி வீரமணி வாணியம்பாடி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் அவர்கள் முன்னிலையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சார்பில் இன்றைக்கு அரசியல் இந்த நிலையில் ஏற்பட்டிருப்பதை கண்டித்து இன்றைக்கு அதிமுக மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறது. காவல்துறையினுடைய நிலையை கண்டித்து இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது.